அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே சில தீய குணங்களை எச்சரிக்கிறான். எது வெற்றியை தரும் என்கிற செய்தியையும் சொல்கிறான். எதை விட வேண்டும், எது வெற்றியை தரும், அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிற பாங்கு ரொம்ப அழகானது. எங்கிருந்து கொண்டு வருவான்? வல்லதீன தப்பவ உத்தாரவல் ஈமான், மதீனத்து மக்களை பாராட்ட ஆரம்பிக்கிறான். திருக்குரானிலேயே பாராட்டப்பட்டவர்கள் மதீனா அன்சாரிகள். அவர்களை பாராட்டுகிறான். காசு இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் அதன் மீது தேவைகளை குறைத்து கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? தன்னை காட்டிலும் மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மக்காவில் இருந்து வந்த அன்சாரிகளை நேசம் கொண்டார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், இங்கிருந்து ஹிஜரத்தாகி வந்த அந்த பெருமக்களை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்றார்கள். எங்களோடு படுத்து கொள்ளலாம் என்கிறார்கள். எங்கள் வீடு உங்கள் வீடு என்கிறார்கள். எங்கள் சொத்து உங்கள் சொத்து என்றார்கள். உலக சரித்திரத்தில் எந்த ஒரு நட்பும் இப்படி இருந்தது இல்லை. இப்படி மற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த மனிதர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வே பாராட்டுகிறான். அங்கே இருந்து வந்தவர்கள், பொதுவாக வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்றவங்களை அகதிகளாக பார்க்கிற பழக்கம். அவர்களுக்கென்று தனி முகாம்கள், அவர்களுக்கும் நமக்கும் அழகிய தொடர்புகள் இருக்காது. மக்காவிலிருந்து மதீனா வந்தவர்கள், அவர்களுக்கு முகாம்கள் இல்லை, அகதிகள் இல்லை. மாறாக மதீனத்து மக்கள் எங்களில் ஒருவர் நீங்கள் என்றார்கள். எங்கள் சொத்தில் உங்களுக்கும் பங்குண்டு என்கிறார்கள். எங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் உண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? தங்களுடைய உள்ளத்தில் எந்த தேவையையும் தங்களுக்கு இருப்பதாக காட்டாமல் தன்னை விட வந்தவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, தேவை இல்லாமல மனிதன் இல்லை. இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த சப்ஜெக்டை பேசுறான் அல்லாஹ். இவ்வளவு உயர்ந்த மனிதர்கள்ங்கிறான், இவ்வளவு பெரிய உள்ளம் என்கிறான். கடைசியா சொன்னா, ஒமையூக ஷுஹா நஃப்ஸிஹி, மனசுல வரும் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ. மனிதனுடைய மன சுபாவம் கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தை விட்டும் கருமி குணத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ. ஏன் மனசு சொல்லும், அவங்களுக்கு கொடுத்தா நம்ம என்ன செய்யறது, அவங்களுக்கு வீட்டில் இடம் கொடுத்தா நம்ம எங்க தங்குறது, நம்ம பணத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுத்தால் நம்ம பிள்ளைகளின் நிலை என்ன, இது மனது சொல்லும் நிலை. அவர்களின் மனதில் வரும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள்
ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்றான் அல்லாஹ். உண்மையான வெற்றியாளர்கள் யார்? கருமி குணம் பாதுகாக்கப்பட்டவர்கள், கஞ்சத்தனம் பாதுகாக்கப்பட்டவர்கள், விசாலமான உள்ளமும் வாரி கொடுத்த எண்ணமும் உள்ளவர்கள் வெற்றியாளர்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த கூட்டத்தில் இருக்க செய்வானாக. பொதுவா மனிதர்கள்ட்ட கஞ்சத்தனம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுல அல்லாஹுவின் தூதர் அழகான கவனம். அவங்க கேட்டாங்களாம், வஅஊது பிக்க மினல் புகுல், யா அல்லாஹ் கஞ்சத்தனம் அந்த குணம் வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. கஞ்ச குணம் வரக்கூடாது எனக்கு. கேட்டவங்க யாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நம்மை மீறி வரும். 10 ரூபா கையில வந்தா கொடுக்கலாம் நினைப்போம், 10 ரூபா வந்த பின்னால கொடுக்க மனசு வராது. ஏன்? அந்த குணம் மனிதனின் சுபாவம். மனித சுபாவம் மனிதனை ஜெயிக்க விடாது. அல்லாஹ் சொன்னது ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எனவேதான் சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஊது பிக்க மினல் புகுல், யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து கருமி குணத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகிய சிஃபத்தை வள்ளல்களுக்கு பாராட்டி சொன்னான். இன்னொரு பக்கம் ரசூல் சொன்னாங்க, சொர்க்கம் இருக்குது அல்லவா, அந்த சொர்க்கத்தின் அருகாமையில் கூட கஞ்சர்கள் வர முடியாது என்றார்கள். லா யதுகுலுல் ஜன்னத பகீல், கஞ்சன் சொர்க்கம் வரமாட்டான். எங்க அவன் தொழுதானா இல்லையா, அவனு நோன்பு வச்சானா இல்லையா, அவனும் அமல் செய்தானா இல்லையா, எல்லாம் இருந்தது. கொடுத்த காசில் கஞ்ச குணம் இருந்ததால் அவனுக்கு சொர்க்கம் இல்லை என்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக கஞ்சனாக வாழ்ந்த வரலாறுகளை கொஞ்சம் நெடுக எடுத்து பார்த்தால் அவங்க ரொம்ப கைசேதமாகவே மரணிக்கிறார்கள். பழைய காலத்துல மன்சூர் என்று ஒரு அரசர் வாழ்ந்தார். மன்சூர் என்று ஒரு அரசர், ஏகப்பட்ட சொத்து அல்லாஹ் வாரி கொடுத்திருந்தான். அரசாங்கமும் கையில் இருக்குது. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அழகான ஆடை ஒரு நாளும் அணிந்ததில்லை. அழகான ஆடை, மனைவி மக்கள் குடும்பத்திற்கும் நல்ல உடைகளை கொடுத்ததில்லை. உணவுகளும் கூட உயர்ந்த உணவுகளை கொடுப்பதில்லை. காரணம், அப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணா பின்னால காசு இல்லாம போயிடும் என்பாராம் அரசர். ஆடை உடுத்துவதற்கு கஞ்சத்தனம், தான் அணிவதற்கு கஞ்சத்தனம், தன் மனைவி மக்களுக்கு கொடுப்பதில் கஞ்சத்தனம். நல்ல உணவை உண்ண கொடுக்க மாட்டார். அவர் சொல்வார், சாதாரண உணவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையத்தான் போகுது, குவாலிட்டியா சாப்பிட்டாலும் வயிறு நிறையத்தான் போகுது, காசு கம்மியான உணவை சாப்பிடுவோம் என்பார். கஞ்சத்தனம் எங்கெல்லாம் கொண்டு விடும் என்பதற்கு உலக சரித்திரத்தில் அவர் ஒரு வரலாறு படைத்தார். கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி, எந்த கூட சாப்பிட்டாலும் சரி, எந்த உணவு வயிறு நிரம்புமோ அதை சாப்பிடுவோம், தரமா சாப்பிட்டு காசு அளிக்க வேண்டாம் என்பார். உண்ணுவதற்கு கஞ்சத்தனம் பண்ணினார், உடுத்துவதற்கு கஞ்சத்தனம், தனக்கு தன் குடும்பத்திற்கு கூட கொடுக்கவில்லை. அப்படி சொத்தை சேர்த்து வைத்தார். ஒரு நாள் உடல்நலம் குன்றி போகிறார், உடல்நலம் குறைந்து போகிறார். அவங்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு, சிகிச்சை அளிப்பதற்கு வீட்டு பெண்களும் பிள்ளைகளும் அரசரை சந்தித்து மன்சூரிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய உடல் நாளுக்கு நாள் மோசமாகிறது, நாங்கள் டாக்டரை அழைத்து வருகிறோம். அதற்கு அவர் சொன்னார், டாக்டர் வந்தா யாரு காசு கொடுக்கிறது? நான் சேர்த்த பணம் எனக்கே பயனில்லை என்றால் அந்த பணம் எதற்கு? நான் சேர்த்த பணம் எனக்கே உண்ணுவதற்கு அது உதவவில்லை என்றால் இது எதற்கு? நான் சேர்த்த பணம் நான் உடுத்துவதற்கு கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரவில்லை என்றால் அந்த பணம் எதற்கு? நான் சேர்த்த பணம் என் மௌத்தை விட்டும் என்னை காக்கிற மருந்தை கூட உட்கொள்ள விடவில்லை என்றால் அந்த கஞ்சத்தனம் எவ்வளவு கேவலமானது. அவர் சொன்னார், டாக்டர் வந்தால் பணம் கொடுக்கணுமே, அந்த பணம் எங்கிருந்து கொடுப்பது? பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஓடல, பீரோவா நிரம்பி இருக்குது, கசானாவா குவிந்து இருக்குது. காசுலாம் இப்படி இல்லை, அவ்வளவு பரக்கத்தான செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். டாக்டருக்கு காசு கொடுக்க கஞ்சத்தனம். அப்படியானால் நாங்கள் மருத்துவரை அணுகி மருந்து வாங்கி வருகிறோம் என்றார்கள். நீங்கள் ஏதாவது மருந்து வாங்குறன்ற பேரில் கூட குறைய செலவு பண்ணிடுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 2 நாளைக்கு நான் சாப்பிடாம இருந்தால் நோய் சரியாயிடுண்டார். அது சொன்னாராம், 2 நாள் சாப்பிடலைன்னா நோய் சரியாகும், நமக்கு லாபம். 2 நாள் என்னுடைய சாப்பாடு மிஞ்சுதில்லை, இன்னும் லாபம்.
மனிதனுக்கு கஞ்சத்தனம் முத்தினால் என்ன நடக்கும்? கஞ்சன் என்பதற்கு உதாரணமாக உலகம் அவரை சொல்கிறது. உதாரணம் ஒருத்தர் வேணும் இல்லையா? பழைய காலத்தில் வாழ்ந்த மன்சூர் அரசர் தான் அந்த கஞ்சத்தனத்திற்கு உதாரணமானவர் என்று சொல்கிறது. சாப்பாடு 2 நாள் நான் சாப்பிடாம இருக்கிறேன், நோய் கண்ட்ரோல் ஆகிடும், இப்ப சாப்பாடும் மிஞ்சிச்சு, மருத்துவ செலவும் மிஞ்சிச்சு, வாழ்க்கை கிடைச்சிருமே என்றார். பிள்ளைங்க போராடுனாங்க, மனைவி மக்கள் போராடுறாங்க, அவங்க கையில காசும் இல்லை, எல்லாமே இவர் கையில வச்சிருக்கிறார், ஏதாவது தேவைன்னா இவர்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு ஆகப்பெரிய கஞ்சத்தனம். கடைசியாக உடல் நலம் ரொம்பவே குன்ற மருத்துவர்களை அழைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது. அவர் கடைசி வரைக்கும் அனுமதிக்கவில்லை. நாளை பார்க்கலாம் என்கிறார். ரொம்ப சொன்னதுனால நாளை பார்க்கலாம் என்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் கைசேதத்தோடு போகிறார்கள். தகப்பனார் இப்படி இருக்கிறாரே என்று மறுநாள் எப்படியாவது சமாதானப்படுத்தி மருத்துவரை கூப்பிட்டு வரலாம் என்று காலை அவர் அரண்மனைக்குள்ளே திறந்து உள்ளே வந்தால் மன்சூரை தேடுகிறார்கள், பார்க்கிறார்கள், தட்டுகிறார்கள், எழுப்புகிறார்கள். அவர் மரணித்து கிடந்தார், மௌத்தாயி கிடந்தார். அவர் காசு அவருக்கு பயனளிக்கவில்லை. பார்க்கிறார்கள் பிள்ளைகள், குவிந்து கிடக்கிறது கசானா பணங்களால். இங்கே குவிந்து கிடக்கிறது பணமும் காசும் அவர் சேர்த்ததும். சாவி ஒரு பக்கம் கிடக்கிறது. இவர் இங்கே மருந்து வாங்குவதற்கு கூட யோசனை செய்து, மருத்துவருக்கு காசு கொடுக்க கூட கஞ்சத்தனம் செய்து நாளை பார்க்கலாம் என்கிறார். நாளை மையத்தாகத்தான் பார்க்க முடிந்தது. இது கஞ்சன் உச்சநிலை அடைவதற்கான உதாரணத்தை இங்கே சொல்வார்கள். நான் ஒன்றை சொல்வேன், அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு வார்த்தை போதும். ஒமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி, கஞ்சத்தனத்தில் இருந்து யாரு பாதுகாக்கப்பட்டாங்களோ, அதுலேயும் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான். நானாலாம் பாதுகாப்பு பெற முடியாது, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கஞ்சத்தனத்தை விட்டும் யாரு பாதுகாக்கப்பட்டார்களோ ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். கொடுக்கும் மனம் இருந்தால் எனக்கு பணம் கொடு என்று கேட்ட சாலிஹீன்கள் எங்கே? அல்லாஹ்வே பணம் வேண்டாம். எந்த பணம்? கொடுக்கும் மனமில்லாத பணம் வேண்டாம், அந்த பணம் நீ கொடுக்க வேண்டும், மனமும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நபி பெருமானார் பாராட்டுகிறார்கள், யாருக்கு மனம் இருக்குமோ அவர்களின் பணம் நல்ல பணம் என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். காலையில் 2 மலக் உலகத்திற்கு இறங்குவார்கள். எல்லா மக்கள் காதிலும் விழும்படி சொல்வாங்க. அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்க முடியாது இல்லையா? மலக்கு ஒருவர் சொல்வார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இன்று நல்ல காரியங்களில் யாரு செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ பகரம் கொடுப்பாயாக. இன்னொரு மலக்கு ஆமீன் என்பார். அடுத்து அவர் துஆ செய்வார், யார் இன்றைக்கு தடுத்து வைக்கிறார்களோ, கொடுக்கவில்லையோ, கொடுக்க மனம் வரவில்லையோ, அந்த பணத்தில் நீ நஷ்டத்தை உண்டாக்குவாயாக என்பார். அந்த மலக்கு ஆமீன் என்பார். கொடுப்பவர்களுக்கு பகரம் கொடு, ஆமீன். தடுத்தவர்களுக்கு நீ அழிவை கொடு, ஆமீன் என்கிறார். இங்கே நான் சிந்திக்க சொல்வேன், நான் சேர்க்கிற பணம் அழிவை தருவது நல்ல பணமா, பகரத்தை கொடுப்பது நல்ல பணமா என்கிற அந்த உணர்வை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சிந்தனைக்கு தர்றாங்க. அதனால தான் யாராவது உனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் பகரம் செய்யுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனசு இருந்தால் தான் முடியும், மனசு இல்லைன்னா முடியுமா? மனம் இருக்கணும். உனக்கு உபகாரம் செய்தவருக்கு பகரம் செய், உனக்கு துஆ செய்தவருக்கு பகரமாக துஆ செய். வேலை வாங்கிட்டு காசு கொடுப்பல்ல அநீதின்னாங்க. வேலை வாங்குறோம், காசை கொடுக்கல, அநீதி. எந்த அளவிற்கு? அவர் வேர்வை காய்வதற்குள் காசை கொடுத்து விடு என்கிறார்கள். சின்ன வேலை ஒருவரிடத்தில் வாங்கிவிட்டாலும் அதற்கு பகரம் கொடுத்தால் நல்ல துஆ கிடைக்கும் என்கிறார்கள். எனவே உள்ளம் இருந்தால் எல்லாம் இருக்கிறது, உள்ளம் இல்லையா எதுவுமே இல்லை. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை விசாலமாக்குவானாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பானாக. கருமி குணம் சொர்க்கத்தையே தடுக்கும் என்றால் அந்த குணம் நம்ம சந்ததிக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. விரிந்த உள்ளத்தை, விசாலமான எண்ணத்தை, வாரி வழங்கும் சிந்தனையை நமக்கும் நமது அடுத்த தலைமுறைகளுக்கும் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள். அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் சோதனை பொருட்களே என்பதையும், திண்ணமாக அல்லாஹுவிடம் மகத்தான கூலி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களாயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைகளை வழங்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கிவிடுவான். மேலும் உங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் மாபெரும் அருள் உடையவனாக இருக்கின்றான். பாகம் 9 அத்தியாயம் 8 வசனங்கள் 27 முதல் 29 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் நீயே நன்கு அறிந்தவன். எல்லா பொருட்களின் மீதும் நீயே ஆற்றல் உள்ளவன். நன்மைகளை வழங்குகிறவன் உன்னை தவிர யாரும் இல்லை. ரஹ்மானே, புனிதமிக்க ரமதான் மாதத்தின் நன்மைகளை எங்களுக்கு வழங்குவாயாக. 1000 மாதங்களை விட சிறந்த புனிதமிக்க லைலத்துல் கதிர் இரவின் நன்மைகளையும் உனது அருட்கொடைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எங்களை மன்னிப்பாயாக. பாவிகளின் குறைபாடுகளை உனது கருணையால் மாற்றக்கூடிய ரஹ்மானே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இதயத்திலிருந்து பாவங்களையும் பாவச் சிந்தனைகளையும் கழுவுவாயாக. நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. தற்பெருமைகளை விட்டும், அகந்தையை விட்டும், கோபத்தை விட்டும், மன அழுத்தம் மற்றும் மனக்கவலைகளில் இருந்தும், பொய் மற்றும் பேராசைகளில் இருந்தும், பிறர் மீது ஏற்படும் பொறாமையில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா குறைபாடுகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவாயாக. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பொறுமையால் வெற்றி கொள்பவர்களாக ஆக்கியருள்வாயாக. கல்வியும் ஞானமும் பெற்றவர்களாகவும் கற்ற கல்விக்குரிய அந்தஸ்துடன் நடப்பவர்களாகவும் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் அருள் புரிவாயாக. படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைவருக்கும் பாதுகாவலும் வெற்றியும் தருவாயாக. எங்கள் இதயங்களின் பக்தியுடன் எங்கள் இதயத்தை ஆசீர்வாதிப்பாயாக. நல்லதை விரும்புகிறவர்களாகவும் நன்மையை அடைபவர்களாகவும் எங்களை வழிநடத்துவாயாக. உனக்காகவே பசித்திருக்கிறோம், இரவில் கண் விழித்து தோழ்கிறோம், உன் கருணையை எதிர்பார்த்து கையேந்துகிறோம். இறைவா, எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. கடன்பட்டவர்களின் கடனை தீர்க்க வழிகாட்டுவாயாக. எங்கள் தொழிலில் லாபம் தந்து அபிவிருத்தி செய்வாயாக. எங்களை விட எங்கள் தேவைகளை நீயே நன்கு அறிந்தவன். புனிதமிக்க ரமதான் மாதத்தின் அருள் நிறைந்த ஜும்மா நாளின் பொருட்டு எங்கள் துவாக்களை அங்கீகரிப்பாயாக. நாங்கள் கேட்க மறந்த, கேட்க தவறிய எங்களுக்கான நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உனது ரஹ்மத்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.